விபரீத ராஜயோகம் எப்படி செயல்படும்? ஒரு மனிதன் கடைநிலையில இருக்கிறார், அல்லது எந்த ஒரு பிசினஸ் எத்திக்ஸும் இல்ல, எந்த ஒரு தொழிலுமே பண்ணல, எந்த ஒரு வேலையுமே பண்ணல, அப்படிப்பட்ட மனிதனை கூட விபரீத ராஜயோகம் வரும்பொழுது பெரிய ஒரு உயரிய நிலையில கொண்டு போய் சேர்த்துரும். உயரிய நிலையில செல்வங்கள் பண்ணுவார், உயரிய நிலைகள்ல பண பொருளாதாரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆனால் அந்த ஜாதகர் பெற்ற செல்வத்தை, தான் பெற்ற செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாத நிலைகள் இருக்கும். அதுதான் அங்க பிரச்சனை. ஒரு மனிதன் இந்த பிறவியிலே நிறைய பணம் பண்றார், குறைஞ்சது ஒரு சாதாரணமா ஒரு ஆயிரங்களையே பெரிதா நினைக்கக்கூடியவர் கோடிகள்ல பண்றாருன்னா அது மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். கோடிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவருக்கு ஒரு 2000 கோடி 3000 கோடி பணம் கிடைக்குது. ஆனா எல்லாம் கிடைக்குதே தவிர அந்த பணத்தினால் ஜாதகர் கண்டினியூ பண்ண முடியல. அந்த விபரீத ராஜயோகம் முடிந்ததுமே அந்த பணம் போயிடுது. நிறைய ஜாதகங்கள்ல பாக்குறோம், கண்கூடாக விபரீத ராஜயோகம் முடிந்ததுமே அந்த பணம் சென்று விடுகிறது, தன் நிலையம் இருக்கிறது இல்ல, பணத்தை அனுபவிக்க மட்டும்தான் முடியுது. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பணத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் தன் சேகரித்த செல்வ வளத்தை அடுத்த தலைமுறைக்கு. இந்த விபரீத ராஜயோகம் என்பது எப்படி செயல்படும்னா, ஒரு மனிதர் 10 ரூபாய் மதிப்புல இருக்கிறாருன்னா அந்த மனிதருக்கு விபரீத ராஜயோகம் செயல்படுதுன்னா 10ஐ 1000 மடங்காக்கி கொடுக்கும். அதாவது 10 ரூபா ஒரு நாளைக்கு பண்ற மனுஷனா 10,000 ரூபாய் பண்றதுக்கு கொண்டு செல்லும். 10,000 ரூபாய் பண்ற மனிதனை லட்சங்கள்ல பண்ண சொல்லும். லட்சங்கள்ல பண்ணக்கூடிய மனிதரை கோடியில் கொண்டு சேர்க்கும். இதுதான் விபரீத ராஜயோகம். ஆனால் நிலையாக கிடைப்பது 130% பேரால மட்டும்தான் இந்த விபரீத ராஜயோகம் கொடுப்பதை தானும் பெற்று தான் அனுபவித்த சுகங்களை, தான் சேர்த்த செல்வ வளங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். ரொம்ப முக்கியமே அதுதான். மனித வாழ்க்கையில் தான்